ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெள்ளை பூசணிக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெள்ளை பூசணிக்காய் தோசைக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 2 மணி நேரமாக பச்சரிசி ஊறிட்டுருக்கு. ஒரு பங்கு பச்சரிசி, கால் பங்கு கருப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒன்றாவே கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஊறியிருக்கு. இதை உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் தோசைக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காய் எந்தளவுக்கு சேர்க்கலாம் அப்படின்னா, அரிசி ஒரு பங்குனா 3/4 பங்கு வரைக்கும் நம்ம வெள்ளை பூசணிக்காய் தாராளமாக சேர்த்தலாம். இல்லை ஒரு 1/2 கப்பாவது கம்பல்சரி சேர்க்கணும். ஒரு பங்கு அரிசி எடுத்தோம்னா அரை பங்காவது கண்டிப்பாக இருக்கணுங்க வெள்ளை பூசணிக்காய். ஒரு பிடி கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. அரிசியும் பருப்பையும் கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நாளாக பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கீங்களா? அப்போ இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா ஜூஸ் குடிங்க. 3லேருந்து 5 நாள் வரைக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி குடிங்க. புதினா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நாட்டு சர்க்கரை வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்றும் சால்ட்டு போட்டுக்கோங்க, ஒன்றும் ஸ்வீட்டு போட்டுக்கோங்க. 3லேருந்து 5 நாள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ சூப்பராக வருங்க. கரெக்டாக ஃப்ளோவெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதினாவில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு சக்தி மட்டும் இல்லாமல் நம்மளோட கர்ப்பப்பை நல்லா சுருங்கி விரிஞ்சு நம்மளோட பீரியட் சரியாக வெளியேற ஆரம்பிச்சிடுங்க. ஈஸியான ரெமடி, ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை பூசணிக்காய் தோசை மாவு ரெடியாக இருக்குங்க. இப்படியேவும் ஊற்றலாம், புளிக்க வச்சும் ஊற்றலாம். புளிக்க வச்சு ஊற்றினோம்னா தோசை டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புளிக்காமையும் ஊற்றி பாருங்கள். நிறைய பேருக்கு புளிச்சா பிடிக்காது. புளிக்காமையும் ஒரு தோசை ஊற்றி பாருங்கள். புளிச்சதுக்கப்புறம் ஒரு தோசை ஊற்றி பாருங்கள். 2ல் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது ஒரு 5 மணி நேரமாவது புளிக்க வச்சிடலாங்க. வெள்ளை பூசணிக்காய் தோசை அரைச்சி வச்சிடணும். பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து போட்டிருக்கோம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணியாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு தாராளமாக இது தண்ணியாக ஊற்றலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கா? அப்போ இனிமேல் இதுக்காக மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட வேணாம். இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. குங்குமம் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரிஜினல் குங்குமத்தைங்க. அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் வரைக்கும் எந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரிஜினல் குங்குமத்தை வச்சுக்கோங்க. ஒரிஜினல் குங்குமம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க. இந்த குங்குமத்தை தான் வைக்கணும். இந்த குங்குமத்தை நம்ம நெற்றியில் வைக்கும்போது வைட்டமின் டெஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற குங்குமம் சூரிய ஒளி படும்போது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் போயிடுங்க. ஈஸியாக கிடைச்சிடுங்க குங்குமம் வைக்கிறதுனால. அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செய்கிற ஒரிஜினல் குங்குமத்தை பயன்படுத்தி பயனடைங்க. தோசைக்கல்லை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வேகும். ஏன்னா இதில் வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துருக்கோம். அது தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் ஆகும் வேகறதுக்கு. வேகட்டுங்க. நம்ம இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இதையும் நம்ம ஒன் சைடாகவும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டும் எடுத்துக்கலாம். இது வேகட்டுங்க, பார்க்கலாம். தோசை வெந்துடுச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். கரெக்டாக டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வெந்துடும் நம்மளோட தோசை. பாருங்கள், நல்லா கீழேயும் அதே மாதிரி வேகட்டுங்க. ஒன் சைடாகவே எடுக்கிறதா இருந்தால் இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டதுனால இதையும் ஒரு செகண்ட் இருக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு செகண்டுன்னு சொன்னேன், அதுக்கு முதலையே திருப்பியாச்சு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. வெள்ளை பூசணிக்காய் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ரோஸ்ட்டாகவும் எடுக்கலாம், சாஃப்டாகவும் எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. வெள்ளை பூசணிக்காய் ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தோசையாக சாப்பிட்ணுன்னு சொல்ல வரல, குழம்பு, பொரியல், கூட்டு ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்துக்கோங்க. எதுவுமே செய்யலைன்னா வெள்ளை பூசணிக்காவை ஜூஸ் அடித்து கூட குடிச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை, எல்லா காலங்கள்லேயும் வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு நல்லது. இதுக்கு பருப்பு பொடி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது. பருப்பு பொடி, வெள்ளை பூசணிக்காய் தோசை செம காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.